இன்றைக்கி சேமியா உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சேமியா உப்புமா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கோஸ், கேரட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், கடுகு தாளிக்கிறதுக்கு, அப்புறம் மெயின் சேமியா, இவ்வளோதான். ஓகே, இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போது கேஸ் ஆன் பண்ணியாச்சு. வழக்கம் போல் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கங்க. ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கடுகு போடலாம். ஓகே, இப்போ வந்து கடுகு வெடிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ வதக்கலாம் லைட்டாக. எதுவும் லைட்டாக தான் வதக்கணும், ரொம்ப டார்க்காக வதக்கினா நல்லா இருக்காது. ஓகே ஓகே இப்போ வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா இப்போ வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளியும். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் லைட்டாக வதக்கிட்டு லைட்டாக அந்த ஸ்டேஜில் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ ஆட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ தண்ணி ஆட் பண்ண பிறகு நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நம்ம சேமியா ஆட் பண்ண முடியும். ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த லைட்டாக கொதிக்கிற இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கணும் அந்த சேமியாவை. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிண்டிப்போம். ஓகே, இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 minutesல ரெடி ஆகிடும் சேமியா உப்புமா. ஓகே, 5 minutes ஆகிடுச்சு. வாங்க பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. ஓகே, ரெடி ஆகிடுச்சு சேமியா உப்புமா. செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.